ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். இப்போ உங்களுக்கு வந்து சளி அதிகமாக இருந்தாலோ, இல்லை வந்து இருமல் டெய்லிக்கும் அதிகமாக நைட் நேரத்தில் தூங்க முடியாமல் இருமல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை வந்து ஃபீவர் அதிகமாக இருந்தாலோ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? இதனால் கேள்வி எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு போவோம், இல்லைனா வந்து அந்த ஊர்லேயே ஏதாச்சும் வந்து மெடிக்கலுக்கான கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு முகாமுக்கு போவோம், இல்லை வந்து இலவசமாக அதாவது கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய மெடிக்கலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அங்கே போனவுடனே வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைனா வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து இருமலுக்கு சிறப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலாகிடும். அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த இருமலோ சளியோ இல்லை ஜுரமோ வந்து நார்மல் ஆகிடும். பட் ஒரு இருமலுக்கான ஒரு சிறப்பை குடிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதுவுமே வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அப்படி சிறப்பு குடிச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்குங்க. அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பு கொடுத்த அந்த டாக்டருக்குமே வந்து மயக்கம் வந்துருந்துருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸுக்கு டிரைவருக்குமே வந்து அந்த சிறப்பை குடிச்சு அவருமே வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்திருக்காரு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த சிறப்புக்குள்ள என்ன இருக்குது? இது எந்த இடத்துல நடந்துச்சு? இல்லை இந்த 2 குழந்தைங்களுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா? எதனால் வந்து அந்த டாக்டரே வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விக்கான பதிலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் மூலியமாக 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஒரு மாநிலம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம மாநிலத்தை தமிழ்நாடை கம்பேர் பண்ணுறப்ப ராஜஸ்தான் அவங்க வந்து எக்கனாமிக்கல் படியாக வந்து பின்தங்கிய ஒரு மாநிலம். அங்கே வந்து ரொம்பவும் வெயில் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாமே இருக்காது. அங்கே உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உணவுக்காக இருந்தாலும் சரி, காசு பணம் இதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாமல் அவங்க வந்துருப்பாங்க. ஸோ அங்கே உள்ளவங்க வேலைக்காக நம்ம தமிழ்நாடுக்கு வந்து வந்துருந்துருப்பாங்க. எஜுகேஷனல் லெவலாக இருக்கட்டும், இல்லை வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் அங்கே வந்து அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அதிகமான அளவுக்கு வந்து வெப்பநிலை, ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகவே இருக்கும். பாலைவனம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் சாகர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இங்கே வந்து நித்தீஷ் அப்படிங்கிற ஒரு 5 வயசு பையன் வந்திருக்கான். இந்த 5 வயசு பையனுக்கு வந்து இருமல் வந்து அதிகமாக இருந்திருக்கு, ப்ளஸ் சளியுமே அதிகமாக இருந்திருக்கு. நைட் நேரத்தில் வந்து தூங்க விடாமல் ரொம்பவும் அதிக அளவுக்கு வந்து இருமல் வந்து இருந்திருக்கு. இதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதை விட்ட சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு முகாம், இது வந்து எப்போதுமே இருக்கக்கூடியது, இது மெடிக்கலுக்கான ஒரு முகாம்னு சொல்கிறத விட அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த சுற்றுப்புற ஊருக்குள்ளே இங்கே தான் வந்து எல்லாமே வந்து மருத்துவம் அளிப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எல்லாமே வந்து மெடிசன் இல்லை வந்து மருத்துவம் பார்க்கணுன்னா நம்ம வந்து காசு இருந்துச்சுன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பட் இங்கே வந்து ராஜஸ்தான் அந்த மாதிரி ஊரில் எல்லாம் அப்படியே கிடையாது. இவங்க வந்து ஏற்கனவே எக்கனாமிக்கல் படி ரொம்ப பின்தங்கிய மக்கள்களாக இருக்கிறதுனால ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு முகாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு டாக்டர், ஒரு 4-5 நர்ஸ், தேவையான அளவுக்கு மெடிசன், ஸோ இந்த அளவுக்கு ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போனவுடனே அவங்களுமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே ஓகே இவங்க வந்து ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குது, ஒரு சிறப்பு கொடுங்க அப்படின்ட்டு டெக்ஸ்ட்ரோமெத்தோர்ஃபைன் ஹைட்ரோரோமைடு அப்படிங்கிற ஒரு சிறப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிறப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இதை நான் அதிகமாக நம்ம ஊர் மெடிக்கலில் நான் வந்து அதிகமாகவே பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த சிறப்பு வந்து அதிகமாக நம்ம ஊர்லேயும் அதிகமாக வந்து விற்றுருந்துருக்காங்க. அண்ட் நிறையா பேருமே வந்து இந்த சிறப்பு வந்து இருமலுக்காக வந்துருக்காங்க. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறப்ப இருமல், தொண்டை வறட்சி, அப்புறம் சளி அதிகமாக இருக்கிறது, நெஞ்சு சளி, இதெல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு அப்பெல்லாமே வந்து நான் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்துச்சு. ஸோ இந்த சிறப்பையுமே வந்து அவங்களோட அம்மா நித்தீஷ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க? நைட்டு 11:30 மணிக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த பையன் வந்து தூங்கிடுறான். ஸோ தூங்கினதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மறுபடியுமே எழுந்திரிச்சு ரொம்ப இரும ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ என்னடா அவன் தூங்காமல் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு இவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து மறுபடியும் தூங்க வச்சிடுறாங்க. தூங்கின நித்தீஷ் அடுத்த நாளைக்கு திரும்ப ஏந்திரிச்சானா கேட்டால் ஏந்திரிக்கவே இல்லை. 3 மணிக்கு ஏந்திரிச்சு இருமுனதுக்கப்புறமா அவங்க அம்மா தண்ணி கொடுத்து அவனை தூங்க வச்ச நித்தீஷ் அதோடய தூங்கிட்டான். அதாவது வந்து அதுக்கப்புறமா வந்து அவன் எழுந்திரிக்கவே இல்லை.
இவ்வளோ நேரம் ஆகிட்டு எந்திரிக்கவே இல்லை அப்படின்ட்டு டாக்டரை போய் தூக்கிட்டு போய் பார்க்குறப்போ தான் தெரியுது இந்த பையன் வந்து தூங்குறப்ப இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரியுது. எப்படி இறந்து போனான், இவனுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்ட்டு பார்க்குறப்போ தான் நான் வந்து இருமலுக்காக ஒரு சிறப்பு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்படி நடந்தது அப்படிங்கிறப்ப தான் இந்த கேஸுக்கு பின்னாடி இன்னொரு கேஸ் வந்து வெளில வருது. ஸோ இந்த கேஸ் வந்து கரெக்டாக எப்போ நடக்குதுன்னா போன மாதம் செப்டம்பர் 28 நடக்குது. 29 இந்த பையன் வந்து இறந்து போயிடறான். இது வந்து இறந்து போனது திங்கட்கிழமை. அதுக்கு முந்தான திங்கட்கிழமை, அதாவது வந்து செப்டம்பர் 22 அதே ராஜஸ்தான்லேயே இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து இந்த நிதிஷ் அப்படிங்கிற பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் வெளியே வருது. அது என்னன்னா, சாம்ராட் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு 2 வயசு இப்போ. ஸோ இந்த குழந்தைக்குமே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ இருமல் சளி அதிகமாகவே இருக்குது. இந்த குழந்தைக்குமே வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த உள்ளூரில் இருக்கிற ஒரு மெடிக்கலுக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதாவது வந்து எப்படி நிதிஷை வந்து ஒரு முகாமுக்கு கூட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு முகாமுக்கு வந்து அவங்க ஊரில் வந்து கூட்டு போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது ஒரு அதே சிறப்பு தான் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து ஒரு மதியம் ஒரு 1:30 மணிக்கு வந்து அவங்க அம்மா வந்து கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்குனது வச்சதுக்கப்புறமா 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறமும் அந்த குழந்தை வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ என்னடா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கானே, ஸோ ஒரு ஆளை உடம்பு அசதியில் தூங்குறானேங்கிறனால எதுக்கு இவ்வளோ நேரமாக தூங்குறோம், அதுவும் பகல் நேரத்தில் தூங்குவானா அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தையுமே வந்து இறந்து போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 இன்சிடெண்ட் வந்து 2 குழந்தையுமே இறந்து போனதுக்கு அப்புறமா அடுத்த 2 நாள், அதாவது வந்து செப்டம்பர் 24 அதே ராஜஸ்தானில் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. குமார் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையனுக்குமே வந்து ஒரு 3 வயசு குழந்தை. ஸோ இவனுக்குமே வந்து சேம் ப்ராப்ளம், இருமல் சளி. ஸோ இந்த ப்ராப்ளம்க்காக தான் இருந்துச்சு. இவங்களுடைய அம்மா வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் கொண்டு போகிறாங்க. அந்த டாக்டர் பேர் வந்து தாரா சென்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான். ஸோ இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி இருமல் சளி அதிகமாக இருக்குது பையனுக்கு அப்படின்ட்டு போய் காமிக்கும்போது அந்த டாக்டருமே சேம் சிறப்பை வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சரி கொடுக்க வேணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் ஏற்படுது. அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணலன்னா, நீ என்ன அந்த குழந்தைக்கு எல்லாருக்குமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்குமே சரியாயிடுது, நீ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இங்கே பாரு நானும் எடுத்து குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டோஸ் அந்த சிறப்புலேருந்து எடுத்து அந்த டாக்டர் அவர் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு இவர் வந்து பாரக்பூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து போகிறாரு. இவர் குடித்தது இவர் மட்டும்தான் குடிச்சிருந்தா ஓகே, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரே டே இங்கே வாயா நீயும் வந்து குடியேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்குமே வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓகே இது வந்து இதுதானே இருமலுக்கு உள்ளது தானே நம்ம குடிப்போம் அப்படின்ட்டுமே வந்து குடிச்சிருக்காங்க. 2 பேருமே அவங்க வேலையை வந்து பார்க்க போயிட்டாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கும் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு தான் பார்த்தாங்க. இந்த டாக்டர், அதாவது தாராசந்த் அப்படிங்கிற ஒரு டாக்டர் நேராக பாரக்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறப்ப அவரோட காரில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப மயக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவரை கால் பண்ணி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா இவர் தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அங்கே உள்ள சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து அந்த டாக்டரை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டை போய் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே ஒரு இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்காரு. அண்ட் இது எல்லாத்தையுமே காரணம் அதாவது வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 வயசு குழந்தை நிதிஷ் இறந்து போனதுக்கும் அடுத்தது 2 வயசு குழந்தை இறந்து போனதுக்கும் அந்த டாக்டர் வந்து மயக்கம் போட்டதுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருமே மயக்கம் போட்டதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிறப்பு தான். ஸோ இந்த சிறப்பு வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம், நிறைய பேருமே வந்து யூஸ் பண்ணி வந்திருப்போம். அண்ட் இந்த சிறப்பு இது வந்து தெரிஞ்ச உடனே இந்த சிறப்பை வந்து இனிமேல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸுமே போட்டுருக்காங்க. இதில் இன்னொன்று சொல்கிறோம் என்னென்னா, இந்தியா வந்து மருத்துவத்தில் உலகத்திலே 188 நாளில் 143வது இடத்த வந்து பெற்றிருந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து நம்ம நாட்டில் வந்து மருத்துவத்துக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டி இருந்தாலுமே ஒரு சில இடத்துல பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல விஷயங்கள் வந்து மாற்றக்கூடிய விஷயங்களாகவே வந்து இருந்துருக்கு. அண்ட் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து கரண்ட் வசதி அதிகமாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஊர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நிறைய இன்சிடென்ட் எல்லாமே வந்து நடந்திருக்கு. இன்குபேட்டர் இல்லாமல் வந்து இப்போ குழந்தைய வந்து எலிக்கடிச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் நடந்துருந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண தலைவலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இருமலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், அதுக்கு போயிட்டு உடனே வந்து கண்ட டேப்லெட்டோ கண்ட மெடிசனோ வந்து எடுத்துக்காமல் எது எடுத்துக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வந்து இருந்துக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேராசிட்டமால் வந்து தலைவலிச்ச உடனே வந்து பேராசிட்டமால் வந்து போடுங்க அப்படிலாமே சொல்கிறாங்க. பட்
இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சில் பேராசிட்டமால் நம்ம வந்து போடக்கூடாது, முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் வந்து அதாவது வந்து வயசு பொண்ணுங்க வந்து போடக்கூடாது அப்போல்லாமே வந்து நிறைய விஷயமும் வந்து வந்துருந்துருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பி சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்க்கோ வந்து தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.